அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை பிரதோஷத்தின் மகிமைகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வியாழக்கிழமை நாள் வருகின்ற பிரதோஷத்தன்று பாரம்பூர் சிவபெருமானை தரிசனம் செய்வது நன்மை தரும். அந்த மாலை வேளையில் சிவன் ஆலயம் சென்று அங்கு அபிஷேக பொருட்களை வழங்கி பாரம்பூர் சிவபெருமான் நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும். இந்த மாலை வேளையில் பிரதோஷம் நடைபெறும் பொழுது அதற்கு தேவையான அபிஷேக பொருட்களை வழங்கி பாரம்பூர் சிவபெருமானை தரிசிக்க நினைத்தால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு கடன் தொல்லை விரைவில் நீங்கும். 16 வகை செல்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் சுபநிலை அடையும். புத்திரபாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பாரம்பூர் சிவபெருமானையும் நந்தி தேவருக்கும் அபிஷேகத்திற்கு தேவையான இளநீர் வாங்கித்தர நல்ல புத்திசாலியான மகன்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறும். அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கண்டிப்பாக நடைபெறுகிறது. வியாழக்கிழமை என்பது செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக பார்க்கப்படுகிறது. அந்த நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்கின்றார்களோ அவருடைய குடும்பத்தில் செல்வம் பெருகும் என அறிவுறுத்தப்படுகிறது. செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, அறிவு செல்வம், ஆரோக்கிய செல்வம், குழந்தை பேரு, திருமண பாக்கியம், குடும்ப ஒற்றுமை என 16 வகையான செல்வங்கள் இருக்கின்றன. அதாவது பெரியோர்கள் சொல்வார்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமென. அந்த 16 பெறுவதற்கு இந்த செல்வத்தை எல்லாம் அந்த 16 செல்வங்களை பெற இந்த வியாழக்கிழமையில் வரும் இந்த பிரதோஷ நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக பாரம்பூர் பரமசிவனை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் என சொல்லப்படுகிறது. அனைத்து விதமான செல்வங்களை நாம் பெறுவதற்கு சிறந்த வழிபாடு என்றால் அது வியாழக்கிழமைகளில் வரும் பிரதோஷ வழிபாடாகும். குறிப்பாக இந்த பிரதோஷ நேரத்தில் பாரம்பூர் பரமசிவனை வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் இங்கே இன்பம் எல்லாம் தீர்ந்து அந்த துன்பங்களை அழித்துவிட்டு இன்பம் கண்டிப்பாக நாம் பெறலாம் என்பது நம்பிக்கை. வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் என மாதத்திற்கு 2 பிரதோஷ நாட்கள் வருகின்றன. இந்த நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் பாரம்பூர் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. பாரம்பூர் சிவபெருமானுக்கு நீங்கள் கொண்டு போய் தேன், பால், சந்தனம், பன்னீர், தயிர் ஆகியவற்றாலும் மற்றும் பஞ்சாமிரதத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்யுங்கள். வில்வம், வில்வ இலை, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு தீபாராதனை பிரதோஷ காலத்தில் காட்டப்படுகிறது. கூடவே நந்தி தேவருக்கு இந்த பிரதோஷ காலத்தில் சிறப்பாக பூஜைகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக இந்த பிரதோஷ நாட்களில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 முதல் 6 மணிக்குள் இந்த பிரதோஷத்தில் நீங்கள் எழுந்து பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்துவிட்டு குளித்து முடித்துவிட்டு நீங்கள் நன்றாக உங்கள் குடும்பத்தார் அனைவரும் சுத்தமாக குளிர்ந்த நீரில் நீராடிவிட்டு ஆண்டு முழுவதும் உண்ணாமல் உபவாசம் மேற்கொள்ள வேண்டும். பிரதோஷ நேரமான 4:30 மணி முதல் மாலை 7 மணி வரை இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று அவருடைய மந்திரமான 5 எழுத்து மந்திரத்தை சிவாய நமக என ஓதி வழிபட வேண்டும். குறிப்பாக இந்த பிரதோஷ காலத்தில் சென்று நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் ஒரு ஆண்டு சிவாலயம் சென்றதற்கு இணையான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகர ரிஷப வாகனத்தில் கோவிலை 3 முறை வலம் வருவதை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த கார்த்திகை மாதம் இந்த வியாழக்கிழமை வரும் இந்த பிரதோஷ நாட்களில் நீங்கள் குரு திசை நடக்கும்போது நீங்கள் குரு லக்னாதிபதியாக கொண்டவர்கள் இந்த குரு வரும் பிரதோஷ காலத்திற்கு கண்டிப்பாக பாரம்பூர் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபட வேண்டும். உங்களுக்கு ஏற்படும் கெடுபலன்கள், குருவால் ஏற்படும் கெடுபலன்கள் நீங்கி தவிர்க்க வேண்டும் என்றால் கல்வி சிறக்கும் மற்றும் பண வரவு அதிகரிக்கும். படிக்காத பிள்ளைகளும் படிக்கும். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு தவறாமல் அந்த வியாழக்கிழமை அன்று பிரதோஷத்திற்கு கண்டிப்பாக கோவிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும். இதனால் அவர்களுக்கு படிப்பறிவு வாழ்க்கையில் சிறக்கும். தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். குறிப்பாக இந்த பிரதோஷம் என்பது வருடத்திற்கு 24 பிரதோஷங்கள் வருகின்றன. இந்த 24 பிரதோஷத்திற்கும் செல்ல முடியாதவர்கள் சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஐப்பசி மாதம், இந்த கார்த்திகை மாதங்களில் வரும் 8 பிரதோஷத்திற்காவது நீங்கள் கண்டிப்பாக சென்று பாரம்பூர் சிவபெருமானை வழிபட வேண்டும். ஆக இவ்வாறு நீங்கள் வழிபட்டால் இந்த 8 பிரதோஷத்தில் நீங்கள் கலந்து கொண்டால் நீங்கள் ஒரு வருடத்திற்கு சிவாலயம் சென்று அவருடைய அருளை பெற்றதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது.
குறிப்பாக இந்த தேய்பிறையில் வரும் இந்த பிரதோஷமானது மிக சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த பிரதோஷத்தை நீங்கள் உங்கள் நட்சத்திரத்திற்கு ஏற்றவாறு வழிபடுவது சாலச் சிறந்ததாகும். குறிப்பாக இந்த பரம்பொருள் பரமேஸ்வரனை அவர்களால் ஆழகால விஷத்தை உண்டு நீலகண்டர் ஆனது இந்த பிரதோஷ நேரத்தில்தான் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போட்டி போட்டுக்கொண்டு திருப்பார்கடலை கடைந்த போது திருமகள், ஐராவதம், காமதேனு, கர்ப்பத்தரு, சிந்தாமணி, கௌஸ்துபமணி முதலியவன ஒன்றாக தோன்றின. லக்ஷ்மி தேவியை பாரம்பொருள் திருமால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மற்ற பொருட்களை எல்லாம் இந்திரதேவன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடவே ஆழகால விஷமும் தோன்றியது. இதனை உண்டு சிவபெருமான் அவர்கள் அகில உலகத்தை காத்தார். இந்த நேரம்தான் பிரதோஷ காலமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திற்கும் அமாவாசைக்கு பின், பௌர்ணமிக்கு பின் என 2 நாட்களிலும் பரம்பொருள் சிவபெருமானுக்குரிய இந்த நேரத்தில் சிறப்பு வழிபாடுகளாக பிரதோஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பிரதோஷ நாட்களை விளக்கேற்றி பரம்பொருள் சிவபெருமானையும் சிவபுராணம், கோளாறு பதிகம் போன்றவற்றை நீங்கள் படிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் வீட்டில் செல்வ வளமும் உணவும் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு உங்களை கஷ்டமும் அண்டவே அண்டாது. மாறாக அந்த விளக்கேற்றினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றி கிடைக்கும். அந்த நீங்கள் சிலவற்றை அறிந்து கொண்டு நீங்கள் குறிப்பாக சிவபெருமானை அறிந்து கொண்டு குறிப்பாக நீங்கள் இந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் அந்த நேரமான 4:30 மணி முதல் 7 வரை உள்ள நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக உறங்கக்கூடாது. அதிலும் இந்த கார்த்திகை மாத பிரதோஷ வேளையில் கண்டிப்பாக உறங்குவது பாவச் செயலாகும். இரவு வேலையை செய்தால் கூட இந்த வேளையில் நீங்கள் படுத்திருக்கக்கூடாது. அவ்வாறு விழித்திருந்து சிவ தியானம் செய்தாலே உங்களுக்கு கண்டிப்பான புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் சிவதன்பர்கள். குறிப்பாக இந்த சிவ வழிபாடு செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, தீய பழக்கங்களை செய்யக்கூடாது. அதாவது மாமிச உணவுகளை உண்பது, மது பழக்கத்தில் ஈடுவது, பெண்களோடு தீய பழக்கத்தில் தொடர்பில் இருப்பது, இது எல்லாம் இந்த வேளையில் பாவச் செயலாக பார்க்கப்படுகிறது. நல்ல செயலை செய்பவர்களை பழித்து பேசக்கூடாது. சிவபெருமானை மாறாக துற்றி பேசக்கூடாது. குறிப்பாக இந்த பிரதோஷ காலத்தில் அன்னதானம், தயிர் சாதம் வழங்குவது சிறப்பு வாய்ந்ததாகும். இன்னும் நமக்கு அதிக பணவரவு மற்றும் லட்சுமி கடாட்சத்தை தொற்றுவிக்கும். கண்டிப்பாக பசுவிற்கோ அல்லது ஏதேனும் ஒரு பக்கத்தில் இருக்கும் பசுவிற்கோ உணவிட வேண்டும். இதனால் உங்களுடைய குடும்ப வளர்ச்சி, உங்களுடைய குலம் தலைக்கும். குறிப்பாக இந்த பிரதோஷ காலத்தில் நந்திய பெருமானையும் சிவபெருமானையும் வழிபடும்போது யாரிடமும் பேசக்கூடாது. இது பாவச் செயலாக இருக்கின்றன. அன்று முதல் நீங்கள் பரம்பொருள் சிவபெருமான் அவருடைய நாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த பிரதோஷ காலத்தில் பரம்பொருள் சிவபெருமானை தூய நல்லெண்ணெயில் வாசனை திரவியங்களை கலந்து அபிஷேகம் செய்து வந்தால் நோயற்ற வாழ்வு, நிம்மதியான வாழ்வு கிடைக்கும். சுத்தமான பசுமாலில் நீங்கள் பரமசிவனுக்கு அபிஷேகம் செய்தால் நீண்ட நாட்கள் நோயின்றி வாழலாம் என பார்க்கப்படுகிறது. இந்நாட்களில் சுத்தமான தேனை கொண்டு அபிஷேகம் செய்தால் நமக்கு நல்ல குரல் வளம் கிடைக்கும் என பார்க்கப்படுகிறது. சர்க்கரையில் அபிஷேகம் செய்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள மனக்குறைகள் கண்டிப்பாக தீரும். சுத்தமான இளநீரை கொண்டு அபிஷேகம் செய்வதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும். பஞ்சாமிர்தம் கொண்டு நீங்கள் பரமசிவனை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த செயல்களை நீங்கள் எந்த செயலை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்தால் உங்கள் உடல் நலம் வலிமை கண்டிப்பாக பெறும். நீங்கள் மஞ்சளை கொண்டு அபிஷேகம் செய்தால் அரசனுக்கு நிகரான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு பிரதோஷ வேளைகளிலும் பரம்பொருள் பரமசிவனின் தலையில் ஒரு மலர்களை சாத்தி வைக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.